ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக வெஜ் மேகி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வாசனை வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் இப்போ 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ இதோடவே உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட்டும் பொடியாக கட் பண்ண பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் காய்கறியை வதக்குங்க, நல்லா வேகணும். நல்லா காய்கறி இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வதக்குங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். இப்போ இதோடவே மேகி மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 மேகி எடுத்திருக்கேன், அதனால் 4 மேகியோட மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி வதங்கட்டும். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்ததும் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம மேகி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும், அப்போ தான் காய் நல்லா வேகும். இப்போ இதோட மேகி சேர்த்துக்கலாம். மேகி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக சேருங்க, இல்லைனா குழஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி வரணும். இப்போ மேகியில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான வெஜ் மேகி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.